ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஐ ஹோப் நேற்று அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், எப்போ ரெசிஸ்டன்ஸை உடைக்குமோ அப்போ மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லைனா போகாதுன்னு. மார்க்கெட் ஆரம்பத்தில் உங்களுக்கு நேற்று அழகான சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஒரு அப்சைட் மூமெண்டம். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். பேங்க் நிஃப்டி நேற்று அவசமாக இருந்தது. நான் 4 நாளாகவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இப்போ ஜஸ்ட் ஒன்லி கால் பற்றி திங்க் பண்ணுங்கள், புட்டுக்கு போயிடாதீங்க, புட் சைட் போயிடாதீங்கன்ற நான் தலைப்பாட அடிச்சுக்கிறேன். இருந்தாலும் ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ பயந்தும் ட்ரேட் பண்ணுறீங்க. சில பேர் புட் சைட் எடுத்தும் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ பயந்து ட்ரேட் பண்ணால் நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் தப்பித்தர புட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாஸ் இருந்திருக்கும், ரைட்? அண்ட் ஸோ நேற்று உண்ட அனாலிசிஸ் நேற்று முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் இருக்கும். கேப் அப்போட முக்கியமான பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க. 22766, 22718. ஏன்னா 718 776 வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நியூ ஹை தான் ஃபார்ம் பண்ணுமே தவிர ஒரு இது மொமெண்டம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணும். ஸோ ரிஸ்க் அதிகம். ஸோ கால் சைடு இப்போ போகாதீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், கால் சைடு போகாதீங்க. இன்றைக்கி வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. மார்க்கெட்டில் எப்போ இந்த பாக்ஸ் ஜோன் 718க்கு கீழே ட்ரேட் ஆகுது, உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஆனது 643 இது வந்துடும். ஓகே, ஸோ 643 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டார்கெட் வந்துடும் 643. 655லேருந்து 643க்குள்ளே நீங்கள் புக் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். எப்போ அகைன் உங்களுக்கு இந்த 643 கீழே பிரேக் ஆகுதுன்னா உங்களுக்கு 614 வரும். சப்போஸ் இதுவும் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கீழே இருக்க பாக்ஸ் 530 இல்லை 500 வரைக்கும் வரும். அது வரைக்கும் வராது. ஸோ கேப் அப் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் இதுக்கு மேலே பாக்ஸுக்கு மேலே கேப் அப் ஆச்சுன்னா சார் நான் போக மாட்டேன், கால் சைடு இப்போ போகவே மாட்டேன், மேலே ஆனாலும் சரி நான் போக மாட்டேன், ஏன்னா ரிஸ்க் அதிகம். ஆல் டைம் ஹை கிட்ட நிஃப்டி போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கனால நான் போக மாட்டேன். ஐ வில் வெயிட் ஃபார் புட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ கிளியர் புட்டு எப்போ கிடைக்கும்னா டவுன் சைடில் எப்போ கிடைக்கும்னா, எனக்கு பாருங்கள் டவுன் சைடில் ஃபுல்லாக சப்போர்ட், நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய சப்போர்ட் இருக்குன்னா வேணுன்னா நான் வந்து இந்த பாக்ஸ் எப்போ பிரேக் ஆகுது, 500 கீழே எப்போ பிரேக் ஆகுது, ஒரு 50.442, 419, 22, 385 வரைக்கும் நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், மார்க்கெட் ஆல் டைம் ஹை இருக்கனால செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் எடுங்க. காலில் இப்போ வெயிட் பண்ணாதீங்க, எடுத்த உடனே போய் காலுக்கு கொடுக்கணும் ஓடி போய் ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எப்போ உங்களுக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் தருதோ அந்த நேரத்தில் நீங்கள் போட்டுடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்மளோட நிஃப்டி பேங்க் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நிஃப்டி பேங்க் ஒரு ரொம்ப சூப்பரான மூவ். நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டி பேங்க் சூப்பரான மூவ் பாருங்கள். அழகாக வந்துச்சு, ஒரு பிரேக் அவுட் கொடுத்து பிரேக் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நான் கிளியராக சொல்லுங்கள் சார், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. நீங்கள் போய் நேற்று நான் போட்ட வீடியோவில் பாருங்கள், 49050 நான் லைன் போட்டிருப்பேன். நல்லா பாருங்கள், நீங்கள் திரும்பி பாருங்கள். 49050 அடுத்த லைன் போட்டிருப்பேன். எல்லோ லைன் நீங்கள் இருந்திருக்கும். நல்லா பாருங்கள். ஓகே, ஸோ கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன், அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சா அடுத்த லெவல் அதுதான்ட்டு. மார்க்கெட்டில் சூப்பரான மூவ் கொடுத்தது 49050க்கு. நேற்று நம்ம வெறும் ஜஸ்ட் ஃப்ரீ குரூப்பில் 400 பாயிண்ட்ஸ் நம்ம நேற்று கேப்சர் பண்ணியிருந்தோம் நிஃப்டி பேங்க்கில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் அந்த குரூப்பில் இன்னமும் ஜாயின் பண்ணலையோ, வீடியோ எண்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க், தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு தான் யூஸ், நோ இஷ்யூஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ நம்ம கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. ஸோ கிளாஸஸ்க்கு நிறைய குவரிஸும் வந்துருச்சு, நிறைய சீட்ஸும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் மொமெண்ட்டில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக நினச்சிக்காங்க. இல்லைன்னா பிகாஸ் லிமிட்டடான சீட்ஸ் தான், அதுக்குண்டான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கல ஒரு தடவை போய் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நம்ம குரூப்லேயே நல்ல ஃப்ரீ கால்ஸ்லேயே நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆகணும், நான் இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணணும், நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன் கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எனக்கு புரியுது. ஓகே, எத்தனையோ பேர் இருக்காங்க, ஃபேக் டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஓகே, உங்களுக்கு இருக்க எந்த விதமான டவுட் இருக்கட்டும், நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டு எனக்காக இல்லை, உங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க. மோரோவர் அந்த மாதிரி டவுட்ஸ் எனக்கும் ஒரு டைமில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டெஃபினட்டாக நான் கிளியர் பண்ணுறேன். 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டியோட நம்ம ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட மே மந்தில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் கோர்ஸு. ஸோ கிளியர் கட்டாக நான் சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டியோட பாக்ஸ் லெவல் பாருங்கள், 50,000
50,050லேருந்து 49,807 கேப் அப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நீ கேப் அப் எடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனா மார்க்கெட் கீழே வரும். மொதல் டார்கெட் 49,476 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் 424, ஈவன் தேர்ட் டார்கெட் உங்களுக்கு 821 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், வர வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ நான் இப்போ வந்து கால் சைட் கண்டிப்பாக போக மாட்டேன். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன். வெயிட் பண்ணுவேன். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுப்பேன் தவிர அவசரப்பட்டு நான் போக மாட்டேன். ரைட். ஸோ எப்போ நீங்கள் கால் போகணும்னா இதுக்கு மேலே, எப்போ பாக்ஸில் வந்துட்டு இதுக்கு மேலே போகுதோ, இல்லை கேப் டவுன் எடுத்துச்சு மார்க்கெட், கேப் டவுன் எடுத்து 821க்கு மேலே போகுதோ, அப்போ நீங்கள் கால்ஸ் எடுத்தீங்கன்னா திருப்பி 49,424 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். அண்ட் 476 செகண்ட் டார்கெட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேப் அப் எடுக்கிறாலும் நான் வந்து கால் சைட் போக மாட்டேன் இதுக்கு, ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே. ஸோ சப்போஸ் கேப் டவுன் எடுத்தேன்னா வெயிட் பண்ணுவேன். ஓகே. மார்க்கெட்டில் எப்போ 821, 670, ஏன்னா கீழே பாருங்கள், கீழே உங்களுக்கு ஹெவியான சப்போர்ட் ஜோன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுத்தால் டெஃபினட்டாக இந்த பாக்ஸில் எடுத்து கீழே வரும். இதுக்கு மேலே போனாலும் நான் கண்டிப்பாக கால் சைட் போக மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புட்டு தான். ஓகே. கேப் அப் வந்துச்சுன்னா புட்டு, கேப் டவுன் வந்துச்சுன்னா உடனெல்லாம் புட்டெல்லாம் போக மாட்டேன். வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி ரைட் மூமெண்டம் எப்போ இந்த பாக்ஸ்க்கு மேலே, இல்லை இந்த பாக்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து அப்புறம் மேலே போகுதோ அந்த இடத்துல நான் கால் போவேன். எனக்கு கண்டிப்பாக இந்த மொமெண்டம், அதாவது 48,821லேருந்து 49,424 வரைக்கும் இருக்க மூமெண்ட்டை எனக்கு கேப்சர் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஓகே. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ப்ரொஃபஷனல் லெவல், ஐ மீன் ஃப்ரீ கோர்ஸ் நம்பர் 6 நம்ம போடுவோம். உங்களோட வியூஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ ஐம் ஆல்சோ வெரி ஹாப்பி. நிறைய பேருக்கு ரீச் ஆகுது, ரொம்ப சந்தோஷம். ஸோ புது புது விஷயம் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. சில தெரிஞ்ச விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம், சில தெரியாத விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். புதுசாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார் அந்த மாதிரி இருக்க விஷயம் கூட நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் உங்களுக்கு 4 லெவல்ஸ் அதில் மிச்சம் இருக்குது. ஸோ 5 முடிஞ்சு போச்சு. அப்ராக்சிமேட்லி இப்போ 6th போட்டோன்னா 7, 8, 9, 10. ஸோ டோட்டல் ரிமைனிங் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து 5 இருக்குது. இந்த 5ல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே. அதே தவிர நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும், ஷார்ட்டாக கற்றுக்கணும், சிம்பிளாக கற்றுக்கணும், ஈஸியஸ்ட் வே எல்லாம் இருக்குது. ஸோ அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள். எந்த வீடியோ ஓட்டி பார்க்காதீங்க, ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ தேங்க்யூ, பபாய், அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with a new analysis. Bye.